ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஸ் 24ல இருக்கோம். எதுக்குன்னா ரொம்ப நாளாக நம்ம ட்ரீம் பண்ண ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கார் வாங்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே கார் வாங்குறதுக்காக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் கார் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்போது நாங்கள் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம். அங்கே போய் பிளாட்ஃபார்ம் கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு நமக்கு ஒரு பப்பி இருக்குது, சிஜு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பப்பியை வந்து ஃபுட்டு வந்து அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே அங்கேயே ஃபுட்டு கொடுத்து நாங்கள் நைட் ட்ரெஸ்ஸோடு 2 பேர் இருக்கோம். என்னன்னா ஃப்ரெண்டை நம்பி போயிட்டோம். சரி கார் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அங்கே போயிட்டு நம்ம அவங்க காரில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்பி போயிட்டோம். ஆனால் அங்கே போனோடனே என்னாச்சுன்னா கார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, யாரையுமே நம்பக்கூடாது, நம்ம தான் நம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுனது அந்த இடத்துல தான். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? திடீர்னு கார் இல்லைன்னும் போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த காரை வச்சு தான் எல்லா பிளானும், மூணார் போகிறது, ஷூட் எடுக்கிறது, அந்த மாதிரி பிளான் இருந்துச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட காரில், வேற ஊர்லேருந்து. நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு கார் இல்லாதனால நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். இன்னொன்று என்னன்னா, நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னேன்ல, அப்போ வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, எங்களை மீட் பண்ணாங்க, செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கு தோணுச்சு, என்னடா நம்ம இந்த கோலத்தில் இருக்கோம், அதை கூட ஒரு மைண்ட் பண்ணாமல் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நம்ம ஃபாலோவர்ஸ் நீங்கள்லாம் வந்து எங்களை எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டாக நினச்சி வச்சிருப்பீங்க. இவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ ஓரளவுக்கு வந்து ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்னு. பட் அப்போ வந்து நாங்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருந்தோம் அந்த ஒரு இன்சிடெண்ட்டில். அப்போ எல்லாரும் வந்து பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் உங்களால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம எப்படியாவது கார் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெறியாக நம்ம வாங்கிடணும் சொல்லிட்டு, நம்ம காஸ் 24ல நிறைய கார்ஸ் இருக்கு. இங்க ஏகப்பட்டது, 1 2 நீங்க கைவிட்டு எண்ணவே முடியாது. அந்த மாதிரி கார்ஸ் இருக்கு. அதுல நம்ம எவ்வளோ நல்ல கார் இருக்கு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுலாம் இருக்கு. அதான் நாங்க நிறைய கார்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கார் ஃபைனல் பண்ணியிருக்கோம், அதுதான் வாங்க போறோம். ஸோ உங்களுக்கும் என்னென்ன எந்த காரு என்ன மாடல் அப்படின்ற உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே எவ்வளோ கார்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த எல்லா காருக்குள்ள ஒரு கார் தான் நம்மளோட கார் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது எதுன்னு எங்களுக்கே தெரியாது. நீங்கள் அப்படி சும்மா பார்த்து ஏதாச்சும் உங்களுக்கு கண்ணுக்கு படுதான்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ எதுன்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு அந்த கார் நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஸோ உண்மையிலேயேங்க இங்க ஒரு 1000 கார் பக்கம் இருக்கும் போல. எப்படி செலக்ட் பண்றது, எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா எங்க திரும்பினாலும் ஃபுல்லா கார் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து என்ன நினைச்சிட்டு வந்தோம், ஒரு 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல வாங்கலான்ட்டு வந்தோம். கடைசியில் இங்க பார்த்தா இத்தனை கார் இருக்கு, இது எந்த கார் வாங்கலாம், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் வருமா, அந்த பட்ஜெட்டுக்கு அந்த கார் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு பார்க்காதீங்க, கேமராக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ நானும் வந்து இந்த கலர் வாங்கலாமா அந்த கலர் வாங்கலாமா சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கு. எந்த கலர் வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம், என்ன மாடல் வாங்கலாம், நம்ம நினச்சிட்டு வந்திருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே இத்தனை கார் நடுவில் அது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு ப்ரைஸு எப்படி இருக்குது, அஃபோர்டபுள்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கார் டெலிவர் வாங்கும் போதே அவங்களே ரப்பிங் பாலிஷ் பிளஸ் வேக்ஸ் கோட்டிங் பண்ணிடுறாங்க. பட் குட்டி குட்டி அமௌண்ட் கட்ட வேண்டியதா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி வெளியே நம்ம பண்றதை விட இங்க நம்ம டெலிவர் பண்ணும்போதே இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கார் வந்து பாக்குறதுக்கு செகண்ட்ஸ்ல வாங்குறோமா, டல்லா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே நமக்கு இருக்காது. புது கார் மாதிரி நல்லா க்ளோவா நல்லா ஷைனிங்கா வந்து அதுவே மாத்தி கொடுத்துரும். என்ன மக்களே, என்ன கார் வாங்க போறோம் இத்தனை கார்ல அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்களா? பட் நாங்க ஒரு கார் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரே நாள்லயே நம்ம கார் பார்த்து எல்லா ப்ராசஸும் முடிச்சு நம்ம கார் டெலிவரி வாங்கிக்கலாம். அதுதான்
அதுதான் வந்து இதுல மெயின் விஷயமே. ஸோ அது மாதிரியே நாங்க எங்களுக்கு ட்ரீம் காரை நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க சைன் பண்ணி கார் டெலிவர் வாங்க போறோம். நீங்களும் அதை பாருங்க. என்ன கார்னு சொல்லி நாங்க லாஸ்ட்ல ரிவீல் பண்றோம். ஸோ வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே போகலாம். ஆனா நம்ம சைன் தான் போட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏகப்பட்ட சைன். ஆமா, அப்ப சும்மா எடுத்து கொடுத்துருவாங்களா காரை? இப்படிதான் கொடுப்பாங்க. நல்லா இருக்குல்ல? Happy motoring, sir. Thank you, sir. This is from Heart 24. Thank you. All the best, sir. Thank you so much. ஆக்சுவலா கார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. Thank you. ஸோ சேம் டேவே நம்ம டெலிவரி வாங்கிட்டோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலா நாங்க என்ன நினைச்சோம், எப்படியும் 2-3 நாள் ஆகும் வந்து ப்ராசஸ் முடியிருக்கு அப்படின்னு நினைச்சோம். காலையில வந்தோம், கடைசியில பார்த்தா சாயந்தரமாவே நமக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். Okay, sir. Thank you, sir. Thank you. So நிறைய customers ரெஃபர் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல போடணும் அப்படிங்கறதுக்காக தான் எடுக்கிறது. இது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் தெளிவா வந்து நம்ம கார் எடுக்கிறத காமிக்கிறோம். சோ இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. நாங்க தெளிவா சொல்றோம், இந்த கார் வந்து எங்களோடது. இந்த TN12U0419 வந்து சத்யா சபரிஷோட கார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது.